அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முதல் பாடம் நிலை மின்னியல் அப்படின்ற இந்த பாடத்துல உள்ள தலைப்பு மின் இருமுனை பத்தி தான் பார்க்கணும். மின் இருமுனை இந்த பேர்லயே இருக்கு பாருங்க, ரெண்டு முனை இருக்கும். அந்த ரெண்டு முனையும் எதனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னூட்டங்களால உருவாக்கும். அந்த மின்னூட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு வகையான மின்னூட்டங்களை கொண்ட மின் இருமுனை உருவாக்கும். அந்த ஒண்ணு வந்து மைனஸ் கியூ, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கியூ. இந்த மைனஸ் கியூ பிளஸ் கியூ இது ரெண்டையும் ஒரு சிறிய இடைவெளியில பிரிச்சு வச்சு நாம மின் இருமுனையை உருவாக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் மைனஸ் கியூ இருக்கு, இந்த பக்கம் பிளஸ் கியூ இருக்கு. இதனுடைய மையப்புள்ளி அல்லது ஆதிப்புள்ளி வந்து ஓ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மின் இருமுனை. இந்த மின் இருமுனை அப்படின்றது சில மூலக்கூறுகளாலையும் உருவாக்கப்படுது. அந்த மூலக்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மூலக்கூறுகள்ல மின் துகள்களின், அதாவது நேர்மின் துகள் எதிர்மின் துகள் இருக்கும். அந்த மின் துகள்களுடைய மையம் பொருந்தி இருக்காது. அந்த மாதிரியான மூலக்கூறுகள் மின் இருமுனையை உருவாக்கும். அதாவது சில மூலக்கூறுகள்ல நேர் மின் துகளுடைய மையமும் எதிர் மின் துகளுடைய மையமும் நேர் பொருந்தி இருக்காது, கோயின்சைட் ஆகிருக்கும், பிரிஞ்சிருக்கும். இப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இந்த மின் இருமுனையை உருவாக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, அடுத்தது வாட்டர் நீர், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அமோனியா. இந்த மாதிரியான மூலக்கூறுகள்ல நேர் மின் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் இவற்றினுடைய மையம் வந்து மேற் பொருந்தி இருக்காது. ஆகவே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் இருமுனையை உருவாக்கும். இந்த மின் இருமுனைக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பாத்தீங்கன்னா 2a. அப்ப இது ஒரு ஏ, இது ஒரு ஏ. இந்த அமைப்பு தான் ஒரு மின் இருமுனை. இந்த மின் இருமுனையினுடைய திருப்பு திறன் என்னவா இருக்கும்? அந்த திருப்பு திறனை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா பி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா Q R plus vector plus minus Q R vector minus. இங்க இந்த R plus vector அப்படின்னு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா இந்த ஆதி புள்ளியிலிருந்து பிளஸ் Q அப்படின்ற இந்த மின்னூட்டத்திற்கு வரையப்படுகின்ற பொசிஷன் வெக்டார். அதே மாதிரி இந்த R மைனஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, அது இந்த ஆதி புள்ளியிலிருந்து ஆரிஜின்ல இந்த மைனஸ் Q வரையக்கூடிய பொசிஷன் வெக்டார். இந்த மேலும் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா P vector is equal to Q into A I cap அப்படின்னு எழுதலாம். இதை மைனஸ் Q into A into மைனஸ் I cap அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே P vector equal to Q into A I cap. இது பிளஸ் ஆயிடும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ என்ன கிடைக்கும்? Q into A I cap அப்படின்னு கிடைக்கும். இப்போ கடைசியாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P vector equal to 2Q A I cap. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன். இது ரொம்ப முக்கியம். 2QA into I cap. இதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு மாடுலஸ் எடுத்தா அதுதான் அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ. அதை எப்படி எழுதுனா 2QA. இதுல இருந்து இதோட யூனிட், இந்த மின் இருமுனை திருப்புத்திறனுடைய SI அலகு நம்ம எழுதலாம். இந்த SI யூனிட் ஆஃப் டைபோல் மூமெண்ட். டைபோல்னா நமக்கு தெரியும் இல்லையா, மின் இருமுனை திருப்புத்திறன். அதனுடைய SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் மீட்டர். இது வந்து ஒரு மின் இருமுனையை பற்றி கொடுத்திருக்கிற தகவல்கள். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். மின் இருமுனை அப்படின்றது இரண்டு எதிரெதிரான மைனஸ் Q பிளஸ் Q ரெண்டுமே பாருங்க எதிராக இருக்கு. ஆனா இதனுடைய அளவு வந்து ஒன்னா இருக்கும். இப்படிப்பட்ட மின்னூட்டங்களை ஒரு சிறிய இடைவெளியில, அதாவது 2A அப்படின்ற தொலைவில் நம்ம பிரித்து வைத்து ஒரு மின் இருமுனை அப்படின்ற அமைப்பை நம்ம உருவாக்கலாம். இதுல இந்த மாதிரியான அமைப்பு சில மூலக்கூறுகள்லையும் இருக்கு. அந்த மூலக்கூறுகள்ல இந்த மாதிரியான பிரிவு இருக்கு. அதாவது எதிர் மின்னூட்டத்துக்கும் நேர் மின்னூட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். ரெண்டு மேற்பொருந்தி இருக்காது, ரெண்டுத்தினுடைய மையமும் மேற்பொருந்தி இருக்காது. அது CO H2O அமோனியா போன்ற மூலக்கூறுகள் அந்த மாதிரி இருக்கும். எல்லா மூலக்கூறுகளையும் அது இருக்காது. இந்த மின் இருமுனையினுடைய திருப்புத்திறன் P vector is equal to Q R plus vector minus Q R minus vector. இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது? P vector is equal to 2QA into I cap. இதனுடைய மேக்னிடியூட் அளவு வந்து எவ்வளவு? 2QA. இதனுடைய SI யூனிட் வந்து மீட்டர். தேங்க்யூ. நம்ம அடுத்த செய்தியில்